மாட்டிக்கிச்சு. எல்லாத்தையும் அனிமாஸ் கொண்டு போங்க. ஓகே? Come down. Good. 1, 2, 3, 4. Very good. இதெல்லாம் ஜாகிரதையா அனுமையா கொண்டு போங்க. நான் காட்டு ஒரு சுத்திட்டு வந்துறேன். ஓகே? Come on, quick. போடுங்க. Back. Wow. Oh. அனுமந்தம் வந்தாரு. வந்துட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே கரடிக்கு காது உடைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க? நான் சிங்கத்துக்கு பல்லு விளக்கி விட்டுக்கிட்டு இருந்தேனுங்க. ஐயோ பாவம். பெரியவங்க உங்களுக்கு ஏன் தசமோ? மிருகங்களை எல்லாம் சுகாதாரமா வச்சிருக்கணுங்க. ஆமாங்க, பாவங்க, வாயில்லா ஜீவங்க. வாய் திறந்தாலே போய் டேய் கொடுங்கடாங்க. இந்த சிறுத்தை குட்டிகளை கொண்டு போய் உங்க சம்சா கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்லுங்க. பசும் பாலையா? உடனடியா இந்த மிருகங்களை கோபாசாமிக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஏயா தெரியாம தான் கேக்குறேன். நம்ம முதலாளி உயர பணையம் வச்சு மிருகங்களை எல்லாம் பிடிச்சு விக்கிறாரு. அப்படி என்ன லட்சக்கணக்கா பணம் வந்துட போகுது? ஆமா, பொழுதுபோக்குக்கு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இவர் புலி சிங்கத்தை எல்லாம் பிடிக்கிறாரு. விலை கொடுத்து வாங்க ஆள் இருக்கு, விக்கிறாரு. சரி, புலி சிங்கங்கள் இவரை ஃபுட்பாலா விளையாடிடுச்சுனா? ஒண்ணும் விளையாடாது. வா நம்ம குட்டிக்கு போய் பால் கொடுப்போம். அம்மா எங்கடாமா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, எப்ப பாரு கோயில் வரை வேலையே கிடையாது உங்களுக்கு. அம்மா அம்மா டேடே அங்கே நில்லு. ஏம்மா? பூட்ஸ கட்டிட்டு மேல வா. சாமி கோச்சு பாரா? ஆமா. சாமியில யார் கோச்சுட்டா எனக்கு என்னம்மா? எனக்கு எங்க கோச்சுக்காம இருந்தா சரி. சரி சரி, முதல்ல சாமியை கும்பிடு. அடே என்ன இல்லடா, சாமியை கும்பிடு. அம்மா, நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க இருக்கிற இடம் தான் கோயில். சுருக்கமா சொன்னா அன்னைய விட உயர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா, தப்பு. நான் சொல்லலேம்மா.
சார், நானும் என் பஞ்சாதியும் மாத்தி மாத்தி சிறுத்தை குட்டிக்கு பால் கொடுத்தோங்கடா, குட்டிக்க மாட்டாங்க. நானும் நிலாவெல்லாம் காமிச்சு ஊட்டி பார்த்தனுங்க, குடிக்க மாட்டேங்குது. குடுக்கிற வழியில கொடுத்தா எல்லாம் குடிக்க போகடா. மச்சான், வாய் வழியாத்தானே நாம கொடுத்தோம், சிறுத்தைக்கு வேற வழி இருக்கா? ஏங்க போகடா, நான் வரேன். நீங்க விட்டுக்கோ. விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை முடிச்சுகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படைச்சிட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பிரதாபப்படுறீங்க. 4 நாள் ஆயிட்டா தாய மருந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்ன மாதிரி? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவத் தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு. அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா, நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல. சர்க்கஸ் கம்பெனிகளை விற்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது, வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன். ஆனா தாயை பிரிஞ்ச குட்டியும் குட்டியை பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால தாண்டா உணர முடியும். ஆமா, மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. தான் போட்ட குட்டியை தானே முழுங்குற இனம் அது. இல்லடா, நாய் 4 குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது? சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டு விடுறீங்களா? பசிக்குதுமா. இப்படி பேச்ச மாத்துறதுல நீதான் பெரிய ஆளாச்சே. ஆமா, என் கையாலையும் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த ருசி இல்லவே இல்லையே.